19வது நூற்றாண்டில் ஜார்ஜ் முல்லர் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தார். அவரிடத்துல நிறைய அநாத குழந்தைகள் இருந்தார்கள். ஒரு நாள் கால வேளையில் அந்த அநாத குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அவங்க ஹாஸ்டலில் ஒன்றுமே இல்லை சாப்பாடு. பிள்ளைங்கள்லாம் காலை உணவுக்கு ரெடியாகி டைனிங் ஹாலுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. ஜார்ஜ் முல்லரை பார்த்து பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்களா, இன்றைக்கி சாப்பாடு நமக்கு என்ன தாத்தா அப்படி சொல்லும்போது, ஜார்ஜ் முல்லர் நம்ம எல்லாரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஜெபத்தில் வழி நடத்தினாராம். ஜார்ஜ் முல்லர் ஜெபத்தின் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவர். அதனால ஜெபிக்க சொன்னார். அவங்க ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு லோக்கல் பேக்கர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் என்கிட்ட உங்கள் குழந்தைங்களுக்கு ரொட்டியை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அவர் அநேக பிரெட்டை கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்து முடிச்ச அடுத்து கொஞ்சம் சில மணி துளிகளில் ஒரு பால் வண்டி, அந்த வழியாக போன பால் வண்டி பழுதாகி அந்த பாலெல்லாம் வெளியே கொண்டு போனால் கெட்டு போயிடும் சொல்லி இவங்க ஹாஸ்டலுக்கே கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்ம தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நம்முடைய சரீர பிரகாரமான தேவையாக இருக்கட்டும், உணர்வு பூர்வமான தேவையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய தேவையாக இருக்கட்டும், எல்லா தேவையையும் சந்திக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். God bless you.